சிவனை நோக்கி அதிகமாக சிஷ்யர்கள் மற்றும் நண்பர்கள் அதிகமாக இப்போ நோக்கி போகிறாங்க. சிவபெருமானை நல்ல பக்தியாக வணங்குறாங்க. ஆனால் இருந்தாலும் அவருடைய முழு ஆற்றல் அவர் கண்டிப்பாக சிஷ்யர்கள் கிடைக்கணும். ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கணும். அவங்க என்ன நோக்கத்திற்காக சிவபெருமான் நோக்கி போகிறாங்களோ அது கரெக்டாக வெற்றி ஆகணும். அதற்காகத்தான் நான் இப்போ சொல்லக்கூடிய பதிவு என்ன பதிவுனா, சிவனார் வேம்பு செடிகளை காப்பு காட்டி சாப்பு நிவர்த்தி பண்ணி வேறாராமல் எடுத்து முழு சம்பளத்தை அப்படியே குழி தைலம் இறக்குங்க. இறக்கி நீங்கள் என்ன சரிங்க, உங்கள் உச்சந்தலில் அந்த மைய தைலத்தை வச்சுக்கிட்டு ஓம் சிவாய நம அம் உம் வம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா சிவபெருமானுடைய முழு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பருவத மலை, வெள்ளங்கிரி மலை இதுமாரி ஏற போகிறீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டு நீங்கள் மேலே போங்க. சரிங்களா? ஒரு குறுக்கு வழி சொல்கிறேன், சுட்சமான ஒரு முறை. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு பலாப்பழம், ஒரு குட்டி பலாப்பழம் எடுத்து அதெல்லாம் பண்ணி நீங்கள் விபூதி பூசிடுங்க. விபூதி பூசி மேலே என்ன பண்ணி ஒரு பட்டை, 3 பட்டை விபூதியில் பூசிட்டு சென்டரில் குங்குமம் போட்டுட்டு சிவனார் வேம்பு குழி தைலம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு விளக்கில் பசும் நெய், அதில் இந்த சிவனார் வேம்பு குழி தைலத்தை லைட்டாக நீங்கள் ஊற்றிட்டு கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை அல்லது தெற்கு திசை பார்த்து நீங்கள் விளக்கேற்றிட்டு நீங்கள் அமருங்க. அமர்ந்துட்டு நீங்கள் சிவபெருமானை வணங்குங்க. சிவனுடைய முழு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். எதற்காக நான் குறிப்பாக பலா மரத்தை சொல்கிறேன்னா, பலாப்பழம் நீங்கள் நல்லா உற்று நோக்குங்க. பலாப்பழம் ஒரு லிங்க வடிவம் கொண்டது. எப்படி ஒரு லிங்கத்தில் 1000 லிங்கம் இருக்கிறது சொல்கிறாங்களோ அதுபோல் ஒரு பலாப்பழத்தில் ஒரு 100 சுளைகள் அந்த பலா சுளை கண்டிப்பாக இருக்கும். அந்த சுளைக்குள் விதை இருக்கும், அதுவும் லிங்க போல தான் இருக்கும். புரிதுங்களா? அதற்காகத்தான் பலாப்பழம் சிவபெருமானுக்கு உண்டானதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதே போல் என்னுடைய சிஷ்யரை சொல்லியிருக்கிறேன் நான். ஆதலால் பலாப்பழத்தை நீங்கள் இந்த காலா பதிப்பது அதை வச்சுக்கக்கூடாது. சரிங்களா? பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதே முறை தான் வில்வ பழத்தில் நீங்கள் விளக்கேற்றி கும்பிடலாம். சிவபெருமான் ஆற்றல் கண்டிப்பாக கிடைக்கும். பைரவர் கண்டிப்பாக வணங்கலாம். வராகியை கண்டிப்பாக வணங்கலாம். காளி எல்லா தேவதை வணங்கலாம். போல் இதுதான் சிவனார் வேம்பு குழி தைலம். நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். ஆனால் அதை யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா?